ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? நம்ம இதுக்கு முன்னாடியே ஊர்மிளை மற்றும் லக்ஷ்மணன் அவங்களோட கதையை பற்றி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ராமாயண கதாபாத்திரங்களில் பெரிதும் அறியப்படாத ஒரு கதாபாத்திரம், அதுவும் ஒரு பெண் கதாபாத்திரம். அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா மண்டோதரி. ஆமாங்க, அவங்க தான் ராவணனுடைய மனைவி மண்டோதரி. ஆமாம், இவங்க ராவணரை கல்யாணம் பண்ண கதை தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்க. முன்னொரு ஜென்மத்துல மதுரா அப்படிங்கிற ஒரு அழகான பொண்ணா இருந்தவங்க தான் மண்டோதரி. அவங்க சிவபெருமான மேல ரொம்ப காதல் கொண்டு சிவபெருமானையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தவம் இருந்தாங்க. அந்த தவத்தினுடைய பலனா அவங்க வந்துட்டு கைலாயம் போய் சிவனை பார்க்க போயிருக்காங்க. அந்த டைம்ல பார்வதி தேவி அங்க இல்லை. உடனே இவங்க பார்த்துட்டு இவங்களோட அதிகப்படியான காதல்னால சிவன் தியானத்துல இருக்காரு. அப்போ போய் சிவனை வந்துட்டு கட்டி அணைச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த உலகமே ஒரு நிமிஷம் நின்றது, ஒரு பிரளயம் ஏற்பட்டது போன்ற ஒரு நிகழ்ச்சியெல்லாம் அங்கே நடக்குது. உடனே இதை அறிந்த நம்ம பார்வதி தேவி அங்கே வந்துட்டாங்க. அவங்க பயங்கரமாக கோபப்பட்டு அவங்களுக்கு சாபம் கொடுத்துட்றாங்க. நம்ம மண்டோதரிக்கு சாபம் கொடுத்துட்றாங்க. நீ வந்து ஒரு தவளையா போய் பிறக்க போற அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாங்க. அடுத்து தியானத்திலிருந்து எழுந்த சிவன் வந்துட்டு தன்னோட பக்தை தன் மேல் தீவிர பக்தியா இருந்தவங்க அவங்களுக்கு இப்படி ஒரு சாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மதுராவை மீட் பண்ணி, சரி நீ கவலைப்படாத, நீ வந்து தவளையா பிறந்தாலும் கூட உனக்கு ஒரு வரம் கிடைக்கும். நீ 12 வருஷம் தவளையா இருந்துட்டு உனக்கு கிடைக்கிற வரம் மூலமா நீ ஒரு நல்ல மானிட பிறவியை எடுப்ப அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறாங்க. நம்ம இதே மாதிரி மதுராவும் வந்து ஒரு காட்டுல இருக்காங்க. அப்போ அந்த காட்டுல ஒரு முனிவர் வந்துட்டு தவம் இருக்காரு. அந்த முனிவர் ஒரு வேளைக்கு பால் மட்டுமே சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்வாரு. அனுதினமும் சிவனின் நாமத்தையே சொல்லக்கூடிய ஒரு சிவனடியார் அவர். அவரு கடுமையான தவத்துல இருக்கும்போது அவருக்காக வைக்கப்பட்டிருந்த பால்ல ஒரு பாம்பு வந்து விஷத்தை கலந்துருது. இதை வந்து தவளை பார்த்தது, அதாவது தவளையா இருந்தவங்க நம்ம மதுரா இல்லையா, அவங்க பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இதை எப்படியாவது முனிவருக்கு சொல்லணுமே, இல்லைன்னா இந்த விஷம் கலந்த பாலை வந்து முனிவர் வந்து அருந்திடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு சத்தமெல்லாம் கொடுக்குது. அவரையே சுற்றி சுற்றி வருது. என்ன பண்ணுறதுனே தெரியல. முனிவரும் தியானத்தில் இருக்காரு. கடைசியில் எப்படியாவது முனிவரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தவளை அந்த பாலில் குதிச்சு அந்த பாலை குடிச்சு இருந்தே போயிடுது. தியானம் கழிச்சு அந்த முனிவர் எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி அந்த பாலில் ஒரு தவளை வந்து இருந்து கிடக்கிறத பார்த்துட்டு தன் ஞான திருஷ்டியால் வந்து நடந்ததை எல்லாத்தையுமே உணர்றாரு. உணர்ந்துட்டு நீ வந்துட்டு இவ்வளோ பெரிய நல்லது பண்ணியிருக்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு அழகான மானிட பெண்ணாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சாப விமோச்சனம் கொடுத்துட்டாரு. இதன்படி நம்ம மதுராவும் அடுத்த பிறவியில ஒரு மாயா மன்னனுடைய மகளாக பிறக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பெயர் தான் அந்த பிறவியில மண்டோதரி. மண்டோதரி வந்து ஒரு அசுர குலத்துல பிறந்திருந்தாலும் கூட ரொம்ப அழகும் பண்பும் நிறைந்த பெண்ணாகவே இருந்தாங்க. உடனே அவருடைய தந்தை இவங்களுடைய பண்பை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து உலகத்திலேயே ஒரு சிறந்த ஒரு பண்பான ஒரு ஆண்மகனுக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அரண்மனை தோட்டத்தில் வந்துட்டு நம்ம மண்டோதரி இருக்காங்க. அப்போ வந்து இனிமையான ஒரு வீணை இசை, அந்த வீணை இசையோட என்ன சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. 4 வேதங்களையும் சேர்த்து இது பண்ண மாதிரியான ஒரு மயக்கும் வீணை இசை. இந்த இசை எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதுரா வந்துட்டு இந்த பிறவியில் அவங்க மண்டோதரியா, நம்ம மண்டோதரி வந்துட்டு அந்த இசை வந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவருடைய தந்தையும் வந்து என்னடா இப்படி ஒரு இனிமையான இசையா, யார் இதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவரும் அந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அட் த டைம்ல அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அங்கே வந்துட்டு வீணை மீட்டிட்டு இருக்கவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ராவணர் தான். ராவணரை பற்றி பல கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் அவர் வந்து ஒரு சிறந்த ஆண் அழகன், ஒரு நல்ல குணமான ஒரு ஆள் தான். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த வீணை இசை கேட்டதுலேயே வந்துட்டு மண்டோதரிக்கு வந்து அவர் ரொம்ப பிடிச்சிருது. அந்த தந்தையிடம் வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவருடைய தந்தை வந்துட்டு ராவணரை அரண்மனைக்கு அழைக்கிறாங்க. அங்கே தான் வந்து நம்ம ராவணர் முதலாக மண்டோதரியை பார்க்குறாங்க. பார்த்த செகண்டே வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவரே வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி மண்டோதரியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்ன உடனே அவருடைய தந்தைக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவரும் எதிர்பார்த்தது அதுதானே. ஸோ இவங்களுக்கு கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருது.
ராவணருக்கு பல மனைவிகள் இருந்தாலும் கூட எப்போவுமே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மண்டோதரி தான். ஏன்னா அவங்க ரொம்பவும் அமைதியான பண்பான ஒரு பெண். எப்போ ராவணர் வந்து ஒரு தவறு செய்கிறாருன்னு தெரிஞ்சா உடனே வந்து அதை தப்புன்னு சொல்லி எடுத்துரைத்து திருத்த நினைக்கிற ஒரு பெண். ஆமாங்க, அவர் வந்து சீதையை வந்துட்டு சிறை எடுத்துட்டு வந்தப்ப கூட சீதை வந்து மகாலட்சுமியின் அம்சம்னு சொல்லி முதல்ல பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டவங்க யாருன்னா நம்ம மண்டோதரி தான். அப்பவே வந்து அவங்க ராவணன் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி இது ஒரு பெரிய ஆபத்தை வந்து ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அட்வைஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனாலும் வந்து நம்ம ராவணர் அதை கேட்கவே இல்லை. இந்த மாதிரி போரில் தன்னுடைய இருமகன்களையும் வந்து மண்டோதரி இழந்தப்ப கூட இதே மாதிரி தானே தன் கணவருக்கும் ஒரு நிலை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்களே தவிர, அப்போ கூட வந்து தன் கணவரான ராவணர் மேலே மண்டோதரி கோபப்படவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு பதிபக்தை. ராவணர் இறந்ததற்கு பிறகு கூட ராமரால் தான் வந்து ராவணர் கொல்லப்பட்டாருன்னு தெரிஞ்சும் கூட அவங்க வந்துட்டு கோபப்படலை. அதில் இருந்த நியாயத்தை வந்துட்டு ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பண்பான பெண். நம்ம ராமாயண கதாபாத்திரங்களில் நிறைய கேரக்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் மண்டோதரியை பற்றியான விரிவான தகவல்கள் நமக்கு தெரிஞ்சிருக்காது. இவங்க தாங்க மண்டோதரி. இத்தகைய குணநலன்கள் கொண்ட நல்ல ஒரு பெண். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பலராலும் அறியப்படாத ஒரு கதாபாத்திரம் பற்றி அடுத்த எபிசோடில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, பாய்.